ஹலோ அப்பா, நான் தான் சொல்லிட்டேன்ல, வேணாம்ப்பா கோல்டெல்லாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க அங்கேருந்து. மேம் சொல்லுங்கள் மேம். அங்கே தான் மேம் போயிட்டுருக்கேன். போனதும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுறேன். ஹலோ, சொல்லுடா. இப்போ தான் காலேஜ் வந்தேன். காலையிலே எங்கள் அம்மா ஒரு 10 minutes லேட்டாக இருந்துச்சுன்னு என்னை எவ்வளோ கேவலமாக திட்டினாங்க தெரியுமா? பொம்பளை பொண்ணு தானே, நீ எவ்வளோ நேரம் தூங்குவ அப்படி இப்படின்னு கேட்க முடியல. நான் வேறு நேற்று நைட்டு விடிய சரியான ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதனாலேயே லேட் ஆகிடுச்சு. கண்ணெல்லாம் எரியுது வேற. டேய், நானே இன்னைக்கு தாண்டா காலேஜ் போகிறேன். இன்னைக்கு லீவ் போடணும். நம்ம வேணா ஈவினிங் ஷோ போகலாமா? இவளை பாரு, என்னமோ லீவ் போட்ட நாள்லாம் அவன் கூட ஊர் சுற்றின மாதிரி பேசுகிறா. ஏய், கம்முன்னு வாங்கடி. சரி, எனக்கும் வெறுப்பாகுதுரி. இன்னைக்கு மண்டே வேற, காலேஜ் போகணுமா? இல்லை, எனக்கும் அப்படி தான் தோணுது. நம்ம வேணா பங்க் பண்ணலாமா? இன்னைக்கு லீவ். இவளை நடி பண்ணுறது. பிரீத்திமா, என்ன? பாய் ஃப்ரெண்டோட படத்துக்கு போகிறீங்களா? ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை, நாங்கள் ஒரு பிளான் போட்டோம். என்னது? இல்லை, கொஞ்சம் காசு இருக்கு. அதான் எங்கேயாச்சும் வெளியே போய் சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு ஈவினிங்காக வீட்டுக்கு போகலாமா? இப்போ என்ன, நீ காலேஜ் போகலையா? ஒரு நிமிஷம் இரு. ஹலோ டேய், நான் கிளாஸ் வந்துட்டேன். நான் ஈவினிங் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன். நீ டிக்கெட் மட்டும் புக் பண்ணிடு. பாய். சோறு வாங்கி தரணுன்னே எவ்வளோ உருட்டுது பாரு. ஓகே கேர்ள்ஸ், எங்கே போகிறோம்? படத்துக்கு போகலாமா? நானே புக் பண்ணேன். வேணாம், நேரில் போய் எடுக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா நிறைய சார்ஜஸ் ஆகும். ஆமாண்டி, நான் கூட அன்றைக்கி ஆள் கூட வெளியே போகும்போது இப்படி தான் ஆச்சு. ஐயோ தெய்வமே, போதும். அவள் தான் நேரில் போய் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டான்ல, பார்ப்போம். அங்கே பாரு, உன் ஆள் ஒரு பொண்ணோட போகிறான். எங்க வந்து பொறுக்கிறேன்? அவனுக்கு எப்போ இதே வேலையா போச்சு. ஏன்டி இப்படி பண்றீங்க? எல்லாத்தையும் நம்புற. சரி, உங்ககிட்ட என்னோட கலை வடிவத்தை நான் காட்ட மறந்துட்டேன்டி. என்ன கலை? யாரு கலை? இந்த நகைச்சுவையை கொஞ்சம் தவிர்க்கலாம். ஓ, நீ பண்ண அந்த மினியேச்சர் டிராயிங்கா? அது இல்லடி, இது வேற. செம்மையா இருக்குடி. இதெல்லாம் விஷயம் இல்லை, எதுல வரைஞ்சேன்றதா விஷயமே. இதுல எது வரைஞ்சாலும் அப்படியே நடக்குமாண்டி. இந்த பென்சில் எங்க அப்பா துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தாரு, தெரியுமா? நீ இன்னும் 90s தாண்டலையாடி. இந்த ஜென்ரேஷன்ல பிறந்து இதெல்லாம் நம்புவேன். உனக்கு என்ன தெரியும்? நான் இதெல்லாம் முன்னாடியே நம்பிக்கை வச்சேன். அதனால தான் எனக்கு இந்த பென்சிலே. நானும் இந்த மாதிரி விஷயம்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம நம்புறது நடக்கும்ன்றது. ஆமா, நீ நம்புறாள் தான். அதான் இப்ப பார்த்த நீ. சரி விடு. சரி, கூட ஸ்னாப் போட்டு தரேன். நிறுத்து. என்ன, நீ ஒருத்தி ஸ்னாப் போட்டு நீ தான் வரைஞ்சேன்னு நம்ம கிளாஸ்ல இருக்கிற 40 பேர்ட்டே நல்ல பேர் வாங்கவா? ஏன் நீ மட்டும் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல வாங்கினேன் போலிஷர் ஃபாரின் பேங்க் போய் சொல்லிட்டு ஸ்னாப் போட்டியே, அது மட்டும்? அதை நீ சொல்ற. கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடி. நீ குர்ரி, நான் ஸ்னாப் போடணும். இவளுக்கு இதே வேலையா போச்சுடி. இன்னைக்கு நீ ஸ்டாப் போடக்கூடாது. அப்படியே போட்டாலும் நான் போட்டா. ஒரு நிமிஷம், நானும் பார்த்தேன். இழுக்காத. ஒரு நிமிஷம் சும்மா இருங்கறேன்ல. என்னடி கிழிச்சிட்ட? என்ன சொல்ற? என்ன, எனக்கு எதுவும் கேட்க மாட்டேங்குது. கேட்க மாட்டேங்குது. கார் சவுண்டு, காக்கா சவுண்டு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. என்ன சொல்ற? ஒரு நிமிஷம் இருங்க. நான் அப்பயே சொன்னேன்ல, இந்த பென்சில்ல எது வரைஞ்சாலும் நடக்கும்னு. நான் இப்ப டிரா பண்ண இருக்கிறது தான் நம்ம 3 பேருக்கும் நடந்திருக்கு. அவளால பேச முடியல, உன்னால கேட்க முடியல, என்னால பார்க்க முடியல. என்ன சொல்ற? பிரீத்தி, என்னடி பண்ற? எங்கடி போறா? எங்க போறோம்? கொஞ்ச நேரம் கத்தாம வாடி. எங்க போறோம்? ஐயோ, ஒண்ணு பேசியே கொல்லுதே, இன்னொன்னு பேசாம கொல்லுதே. பிரீத்தி, என்ன நடந்தாலும் முன்னாடி மட்டும் பார்த்து வண்டி ஓட்டுறீ. ஆள் வர ஃபோன் பண்ணுவானே. சரி, ஒரு ஐடியா. என்ன பண்றா? வரைவோமா? பிரீத்தி, இப்போ இந்த ராஜாராணி விளையாட்டு ரொம்ப முக்கியமா உனக்கு?
என்ன? யாரு? டேய் பிரீத்தி, ஈவினிங் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. அந்த லவ் யூ மட்டும். சரி ஓகே, நான் கிளாஸ் வந்துட்டேன், அப்புறமா பேசுறேன். டேய் அக்கேஷன் என்ன குடுறி? பிரீத்தி பாய் ஃப்ரெண்டோ? மேம் அதான் மேம். ஏய் பிரீத்தி பாய் ஃப்ரெண்டுக்கு நீ எதுக்கு தர பண்றது? மேம் டி. ஐயோ, ஏய் அப்பா வீடியோ கால் பண்றாருடி. பேசு பேசு டி பேசு. யாராச்சும் அட்டென்ட் பண்ணுங்களேன்டி. ஹாய் அங்கிள். என்னம்மா எப்படி இருக்கீங்க? அதாம்மா அவளுக்கு தங்கம் வாங்கலான்னு பார்த்தேன், வேற தங்கம் வேணான்ட்டேன். என்ன பண்றதுன்னு புரியல. அப்படிங்களா அங்கிள்? தெரியல, அவகிட்ட தான் அங்கிள் கேட்கணும். சரி நைட்டு கூட எப்படி வேணும், 1/2 மணி நேரத்துல அங்கே தானே வந்தேன். அவனா அங்கேயே நான் பார்த்துக்கலாம். அப்பா நான் தான் கோல்டு வேணான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அங்கேயே உட்காந்துருக்கீங்க? என்னம்மா சொல்றாங்க? எனக்கு ஒண்ணு தோணுது. ஒருவேளை இது திருப்பி வரைஞ்சா என்ன ஆகும்? இங்க இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவளுக்கு கண்ணு போச்சு, எனக்கு காது போச்சு. உனக்கு இப்ப ஸ்னாப் போடுறதுக்காக உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கல்ல? குடு குடு. என்னடி பண்றீங்க? ஏய் குடுவி. இருங்கடி. அம்மா, அப்பா, ஃபோனு, பெப்சி. என்னது? அதுக்கேண்டி இப்படி வாயை திறக்கிற? எனக்கு தெரியுதா? எனக்கு காது கேக்குதா? நீ பேசுற? சரி ஓகே, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. நான் ஆள் கூட படத்துக்கு போகணும், நான் கிளம்புறேன். ஆமா, மேம் வேற என்ன சொன்னாங்கன்னு தெரியல. என் அப்பா என்னடி சொன்னார் வீடியோ கால்ல? வா போகும்போது நான் சொல்றேன். உனக்கு போன் வருது. ஹலோ, ஏய் பிரீத்தி, யாரு? நான் தான் உன் கிளாஸ் கோபால். உனக்காக ஒரு நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது. கெட்ட விஷயம் என்னன்னா, நீங்க மாட்டிக்கினீங்க உன் மேம் கிட்ட. நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நான் தான் இனிமே உன் கிளாஸ் ரெப்பி. டி கோபால். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவர்